சீக்கிரம் வாடா. ஆப்ப தேடி வேகமா போறது நாமளா தான் இருக்கும். நீங்க என்னத்த பாத்தீங்க? அதான் சொன்னேனே, பெருசு ஒண்ணு சின்னது ஒண்ணு. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. அதாவது நாங்க போன பாதை வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வேற பாதையை கண்டுபிடிச்சு போலாம். வேற பாதையா? போன பாதையிலே போவோம். பாதை தெரியாம மாட்டினா என்ன பண்ணுவேன்? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் vlog சேனல். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட வகையா ஒரு கட்டை இருக்கு. அவன் வந்தாலும் ஒரே அடி. அது மட்டும் இல்லாம பெப்பர் ஸ்ப்ரேவும் இருக்கு. ஸோ அந்த ஒரு தைரியத்துல நாங்க 3 பேரும் உள்ள போயிட்டு ஒரு வீடியோ எடுக்க போறோம். சின்னதா பெரிய விஷயம். என்னையா சவுண்ட் அது? என்னமோ இது வழியில கத்துற மாதிரி இல்லையே, சுகத்துல கத்துற மாதிரி இருக்கு. சாரி. யோ, ஒண்ணு ஆல் ஹைட்ல இருந்துச்சு, ஒண்ணு இந்த ஹைட்ல இருந்துச்சு. நல்லா பாத்தீங்களா? நான் பார்த்தானே, பிடிச்சதே நான் தானே. பிடிச்சிங்களா? கேமரால பிடிச்சது நான் தானே. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். தாரு தாரு பி லேலுங்கா தும். குட்கா உண்டு. குட்கா உண்டா? ஏன்டா நீ ஏன் எல்லாத்தையும் குடுப்புக்குள்ள வாங்கி? அவன் கை எங்க இருக்குது, கால் எங்க இருக்குது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உனக்கு எதுக்கே கை காலு புழலாம்? ஆள் யாருன்னு பாருனா இதான் கொஞ்சம் ஆட்டிடியூடா பேசினு இருக்கு அவங்க கிட்ட. அதனால உன் மேல அவன் காண்டா இருப்பான். அது அப்படி கிடையாது. அந்த காண்டை உங்ககிட்ட வெளிப்படுத்துறானா இல்லையான்னு நான் உறுதிப்படுத்தணும். பேசாம வாய மூட்டு கம்மன் இருந்திருக்கு. நல்லா ஃபாரினர் மாதிரி இருக்க, சூப்பரா. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? அதான் அந்த குட்டி சத்தா சொன்னேன்ல, அவன் இங்க இருக்கிறான். 2 பேர் இருக்கானுங்கன்றியா? இதான் அவங்க வீடாட்டு இருக்கு. அப்ப இது கூட பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ப்ரோ இன்டர்வியூ கொடுங்க அப்படின்லாம் கேட்குறேன். எந்த பதிலும் வரல. கோட்டர் வேணுமான்னு கேளுப்பா, உடனே பதில் சொல்லுவாங்க. கைஸ், ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த ஆளுக்கு ஹிந்தி சுத்தமாக தெரியல. இந்த நார்த் இந்தியா ட்ரிப் ஃபுல்லாக நான் தான் எல்லார்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணிருக்கேன். எனக்கு ஒரு அசிங்கமாய் போச்சு குமார்.